ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.1 அறிமுகம். இயல் 6ல் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா முக்கோணவியல். முக்கோணவியல்னா என்ன? உண்மையில் முக்கோணவியலை போல் கணிதத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது எதுவும் இல்லை. இந்த முக்கோணவியல் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இயல் அப்படின்னு யாரு சொல்லியிருக்காருன்னா ஜேஎஃப் ஹெர்பர்ட்ன்றவர் சொல்லியிருக்காரு. ஜேஎஃப் ஹெர்பர்ட் அப்படின்றவர் கணிதத்தில் இந்த முக்கோணவியலை மாதிரி ஒரு முக்கியமான இயல் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்ன அறிமுகத்துக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முக்கோணவியல் என்பதின் ஆங்கில சொல்லான ட்ரிக்னாமெட்ரி என்பது கிரேக்க சொற்களான ட்ரைகோனான், மெட்ரான் என்பவற்றிலிருந்து பெறப்பட்டது. ரெண்டு வேர்டு, ட்ரைகோனான், மெட்ரான், இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல்ன்ற ஒரு வார்த்தை உருவாயிருக்கு. ட்ரைகோனான் என்பதின் பொருள் முக்கோணம். ட்ரைனாலே 3 அப்படின்னு அர்த்தம். 3 பக்கங்கள். ட்ரைகோன் அப்படிங்கிற 3 பக்கங்கள், 3 கோணங்கள், முக்கோணம்னு அர்த்தம் கிரேக்க சொல். மற்றும் மெட்ரான் என்பதன் பொருள் அளவுகள் என்பதாம். அப்ப முக்கோணத்தினுடைய அந்த அளவுகளை பற்றி படிக்கக்கூடிய இயல் தான் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னானா முக்கோணம், மெட்ரான்னா அளவுகள், முக்கோணவியல், அதுதான் முக்கோண அளவியல். இது முக்கோணத்தின் கோண அளவுகள் மற்றும் அதன் பக்கங்களின் நீளங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகளை பற்றி விவரிக்கும் கணிதத்தின் ஒரு பிரிவு. கோண அளவுக்கும் பக்கங்களுக்கும் இடையான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதா முக்கோணவியல். பொறியியல் வல்லுநர்கள், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் நில அளவையாளர்களுக்கு முக்கியமானதொரு கருவியாக இந்த முக்கோணவியல் பயன்படுகிறது. யாராருக்கு? இன்ஜினியர்ஸுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, நில அளக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ட்ரிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி தான் அளக்குறாங்க. மற்றும் கடற்பயணம் மற்றும் நிலநடுக்கம் சார்ந்த துறைகளிலும் இது பயன்படுகிறது. வேற எங்கெல்லாம் பயன்படுது? கடற்பயணம், கடல்ல போகையில அதுக்கு வழி பார்க்கறதுக்கு, நிலநடுக்கம் எவ்வளவு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த துறைகளிலும் இந்த முக்கோணவியல் நமக்கு பயன்படுகிறது. கீழ்காணும் 3 செங்கோண முக்கோணங்களை உற்று நோக்குங்கள். குறிப்பாக அவற்றின் அளவுகளை ஆராயுங்கள். 3 முக்கோணங்களிலும் கோண அளவுகள் ஒன்றாகவே உள்ளன. எதிர்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கோணத்திற்கு எதிராக உள்ள பக்கம் அளவுகளையும் அடுத்துள்ள பக்கங்களில், அதாவது கொடுக்கப்பட்ட கோணத்திற்கு அடுத்துள்ள பக்க அளவுகளையும் நன்கு பாருங்க. கீழே கொடுத்துருக்காங்க ஒரு 3 முக்கோணம் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. ஏபிசி, டிஇஎஃப், ஜிஹெச்ஐன்னு 3 கோணம். இதை விட பெருசு, இதை விட இது பெருசா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கோண அளவுகள் எல்லாத்துக்குமே 35, 35, 35 தான். ஆனா பக்க அளவுகளை பாருங்க. 5, 3.5, 10, 7, 20, 14 எப்படி இருக்கு? டபுள். இதை விட இது டபுளா இருக்கு, இதை விட இது டபுளா இருக்கு. 3.5 உடைய இருமடங்கு 7, 7 உடைய இருமடங்கு 14. ஒவ்வொரு முக்கோணத்திலும் எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கங்களுக்கு இடையான விகிதம். எதிர்பக்கம் எவ்வளவு? 3.5, அடுத்துள்ள பக்கம் 5. 3.5 5ஆல வகுத்தோம்னா 0.7. அதே போல 7 10ஆல வகுத்தோம்னா 0.7, 14 20ஆல வகுத்தோம்னா 0.7. ஸோ அந்த விகிதங்கள் சமமா இருக்கு. எந்த விகிதம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் விகிதம் சமமா இருக்கு. ஒவ்வொரு முக்கோணத்திலும் எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கங்களுக்கு இடையான விகிதம் என்ன என்று கூற இயலுமா? இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு செங்கோண முக்கோணத்திலும் இந்த விகிதம் எவ்வளவா இருக்கு? 0.7. இந்த முடிவை பொறுத்து படம் 6.2இல் எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும்? அது 15ஆக இருக்க இயலுமா? இங்க பாருங்க, இது வரைக்கும் எல்லாமே இது 1 மடங்கு 2 மடங்கு, இது அதை விட 2 மடங்கு. இப்போ பாருங்க 35 10.5/x. அப்ப இந்த விகிதம் எல்லாமே சமம்னு சொல்லிட்டோம். அப்ப எதிர்பக்கம் 10.5/x = 35னா விகிதம் என்ன இருக்குன்னு 0.7. அப்ப இந்த எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போய் இது கீழே கொண்டு வரும். ரெண்டுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 105/7ன்னு போடுறேன். 1 7 போக மிச்சம் 3 5
35னா 7 35 15ஆக இருக்க இயலுமா? ஆம். இதை போன்று குறிப்பிடத்தக்க விகிதங்கள் அக்கால கணித அறிஞர்களை வியப்பில் ஆழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் முக்கோணவியல் என்ற புதிய பாடம் உருவாவதற்கான வழிமுறைகளும் இருக்கு. விகிதங்கள் சமமா இருக்கு, ஆனா அளவுகள் வேற வேறையா இருக்கு. முக்கோணவியலில் 3 அடிப்படை விகிதங்கள் உள்ளன. எத்தனை அடிப்படை விகிதம்? 3 அடிப்படை விகிதங்கள். அம்மூன்று விகிதங்களும் செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை மற்றொரு பக்கத்தால் வகுக்க கிடைக்கும் விகிதங்களாகும். அவை என்னன்னா செங்கோண முக்கோணத்துல மட்டும் இது சாத்தியமா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கோணத்தின் பெயர் சுருங்கிய வடிவம் சைன், கொசைன், அதை காசுன்னு COSன்னு எழுதலாம், SINE சைன, SINன்னு எழுதலாம், டேஞ்சன்ட டேன்னு எழுதலாம், சுருங்கிய வடிவம். ஓகே, கோணத்தின் பெயர் 3 அடிப்படை விகிதங்கள் சொல்லியிருக்கோம், சைன், கொசைன், டேஞ்சன்ட். இதை சுருங்கிய வடிவத்துல SIN COS TAN சைன் காஸ் டேன்னு சொல்லலாம். ஒப்புமை அளவீடுகள் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணம், இது தீட்டா, இது தீட்டாவிற்கு எதிரே உள்ள பக்கம், இது கர்ணம், 90 டிகிரிக்கு எதிரே இருக்கிறது தான் கர்ணம். இது தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்கனால இது அடுத்துள்ள பக்கம், தீட்டாவை அடுத்து இருக்கனால இது அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம், கர்ணம். ஓகே, இப்ப சைனுக்கு என்ன ஃபார்முலா? இந்த 3 அடிப்படை விகிதங்களை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த 3 விகிதங்களை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். சைன்னா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். முக்கோணவியல் விகிதங்களை குறிப்பிடும் போது பக்க அளவுகளின் விகிதங்களாக குறிப்பிடுவதால் அவை அலகுகளற்ற எண்களாகும். விகிதம்கள அதுக்கு யூனிட் இருக்காது, சென்டிமீட்டர், மீட்டர், டிகிரி எல்லாம் இருக்காது. ஓகே, ஏன்னா விகிதத்துல சொல்லும் பொழுது அதுக்கு அலகுகள் இருக்காது. இது ஒரு குறிப்பு, அலகுகளற்ற எண்களாகும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் பாருங்க. டான் தீட்டா போன்ற விகிதங்களை இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இது தப்பு, தவறாக எடுத்து இப்படி குறிக்கக்கூடாது. எப்படி குறிக்கணும்? இந்த மாதிரி சைன் காஸ் டான் தீட்டாவை பக்கத்திலேயே போடணும். சிந்தனை களம். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்கள் ABC, உள்ள ஒரு முக்கோணம் ABC, வெளியே முக்கோணம் DEF, அதுக்கடுத்து GHI, 3 முக்கோணம் இருக்கு. இதன் பக்க அளவுகள், உள்ள இருக்கிறதுடைய பக்க அளவு பாருங்க 3 4 5, வெளியே இருக்கிறது 6 8 10, டபுள் டபுளாவே இருக்கு பாருங்க. 3உடைய 2 மடங்கு 6, 4உடைய 2 மடங்கு 8, 5உடைய 2 மடங்கு 10. அதே போல 6உடைய 2 மடங்கு 12, 8உடைய 2 மடங்கு 16, 10உடைய 2 மடங்கு 20. இவை அனைத்தும் செங்கோண முக்கோணங்களாக விவாதிக்கவும். ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். இது 3மே அவங்க கொடுத்திருக்க 3மே செங்கோண முக்கோணமா? முனைகள் BEH அமையும் கோணங்களின் அளவுகள் சமமாக இருக்கும். எது? முனை BEH. அவங்களே சொல்லிட்டாங்க தீட்டா தீட்டா 3மே சமமா இருக்கும். எப்படி? இந்த முதல்ல 35 35 10 அதே அவை ஒவ்வொன்றும் தீட்டாவிற்கு சமம். மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை கொண்டு பின்வரும் அட்டவணையில் நிரப்பி கிடைக்கும் விகிதங்களை பற்றி கருத்துக்களை கூறுக. முதல்ல இந்த 3 செங்கோண முக்கோணங்களான்னு விவாதிப்போம். செங்கோண முக்கோணமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ணங்கள் மேல் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு மற்ற 2 பக்கங்களின் மேல் வரையப்படும் சதுரத்தின் பரப்பிற்கு சமம். அதாவது இதனுடைய வர்க்கம் இந்த 2 வர்க்கத்திற்கு கூடுதலுக்கு சமம்ன்றது நமக்கு தெரியும். செங்கோண முக்கோணம் பித்தாகரஸ் தியரம் செஞ்சு பார்ப்போம். 3 ஸ்கொயர்டு பிளஸ் 4 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்டான்னு பார்ப்போம். ஓகே, 25 5 ஸ்கொயர்டு வருதா? அதே போல 6 8 10, 36 64 100 10 ஸ்கொயர். அதே போல 12 16 20, 400 20 ஸ்கொயர் வருதா? 3மே செங்கோண முக்கோணங்கள். ஆம், செங்கோண முக்கோணம் தான். 3மே செங்கோண முக்கோணம் தான். இப்ப இதுகளை வச்சு பின்னாடி ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. என்ன செய்ய சொல்றாங்க? சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5, சைன் தீட்டா ஈக்குவல் டு 6/10, சைன் தீட்டா ஈக்குவல் டு 12/20 சரியா அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த முக்கோணத்தை முதல்ல எடுப்போம். சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5. சைன் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அட்டவணையில பார்த்தோம்? எதிர்பக்கம் பை கர்ணம். தீட்டாவுக்கு எதிர்த்த பக்கம் 3, கர்ணம் 5. கரெக்டு. அடுத்து வெளியில இருக்க முக்கோணம். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் 6, கர்ணம் 10. 6/10 பெரிய முக்கோணம். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் 12/20. கரெக்டு தானே 3. அடுத்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டான்னு என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதுக்கு அடுத்துள்ள பக்கம் என்னது? தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் 4/5. இது 8/10. இது 16/20. அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் 4/5, 8/10, ஓகே, 16/20. அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan தீட்டாக்கு என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப இதுல எதிர்பக்கம் 6/8, இது 12/16. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இந்த 3 விகிதங்களும் அடிப்படை விகிதங்கள். சைன், காஸ், டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டேன் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த 3 அடிப்படை விகிதங்கள்ல இருந்து இன்னும் 3 விகிதங்கள் நம்ம கொண்டு வரப்போம். தலைகீழ் விகிதங்கள். 3 முக்கோணவியல் விகிதங்களை நாம் சைன், கொசைன் மற்றும் டான்ஜென்ட் என குறிப்பிட்டோம். இம்முக்கோணவியல் விகிதங்களின் தலைகீழ் விகிதங்கள் கணக்கீடுகளில் பெரிதும் பயனுள்ளவையாக இருக்கின்றன. அவற்றை நாம் பின்வருமாறு வரையறுக்கலாம். சைன் தீட்டா எதிர்பக்கம் பை கர்ணம் சொல்லலாம். முக்கோணவியல் அடிப்படை விகிதங்கள் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா 3க்கும் ஃபார்ம். அவற்றின் தலைகீழ் கொசிகன் தீட்டா. இதை தலைகீழா போட்டா கர்ணம் பை எதிர்பக்கம். ஓகே, காஸ் தீட்டாவுடைய தலைகீழ் சீக்கன் தீட்டா, கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, டான் தீட்டா கோடான்ஜென்ட். அதை எப்படி எழுதலாம்? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். இதோடைய தலைகீழ் இது, இதோடைய தலைகீழ் இது, இதோடைய தலைகீழ் இது. அப்படியே தலைகீழா போட்டுக்காங்க. ஸோ இதை ஷார்ட்டா சுருங்கிய வடிவமா கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டான்னு சொல்லலாம். கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. சைனுடைய தலைகீழ் கொசிக்கன், காசுடைய தலைகீழ் சீக்கன், டேனுடைய தலைகீழ் காட். இந்த 3 தெரிஞ்சுட்டா அதை எப்படி தலைகீழா போட்டோம்னா இந்த 3 நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ பேசிக்கா இந்த 3 ஃபார்முலாவையும் நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அதை தலைகீழ போட்டோம்னா, சைனை தலைகீழ போட்டோம்னா கொசிக்கன், காசை தலைகீழா போட்டா சீக்கன், டேனை தலைகீழ போட்டா காட். அவ்வளவுதான். மேற்கண்ட விகிதங்களிலிருந்து கீழ்காணும் விகித தொடர்புகளை நாம் அறியலாம். கொசிக்கன்கிறது சைனுடைய தலைகீழ் 1/sin, சீக்கன்கிறது காசுடைய தலைகீழ், காட்டுங்கிறது டேனுடைய தலைகீழ். ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இந்த சைனை இங்கே கொண்டு வந்து கொசிக்கன் எங்கிட்டு கொண்டு வரும். அதே போல் இந்த காசு இங்கிட்டு கொண்டு வந்து சீக்கண்ட், டேன் எங்கிட்டு கொண்டு வந்து காட்டு. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் இன்ட்டு கொசிக்கண்ட் 1 ஆகும், காசு இன்ட்டு சீக்கண்ட் 1 ஆகும், டேன் இன்ட்டு காட்டு 1 ஆகும். இதுதான் சைன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1, காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1, டேன் இன்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு 1. தலைகீழியை பெருக்கினா 1 தானே கிடைக்கும். அதாவது 4 இன்ட்டு 1/4, 4உடைய தலைகீழ் 1/4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அதே போல தான் இது. ஓகே, இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸை நல்லா படிச்சு வச்சு.